பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்த்தும் தேவன். உங்கள் வாழ்வில் தேவன் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு அற்புதமும் நடக்கவே இல்லை. நீங்கள் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கலங்க வேண்டாம் பிரியமானவர்களே. நம் தேவன் இன்றும் அற்புதங்களை செய்கிறார். நம் தேவன் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 9:10 சொல்லுகிறது. அன்று பிரியமானவர்களே, கானாவூர் கல்யாண வீட்டிலே முதல் அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 2:2. கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது அந்த திருமண வீட்டிலே இயேசு அற்புதம் செய்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு உங்கள் குடும்ப வாழ்வில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் அவருக்கு முதலிடம் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் அவரோட பேசுங்கள். அவர் வாசப்படியில் நின்று தட்டுகிறார். அவருக்கு உங்கள் உள்ள கதவை திறந்தால் அவர் உங்கள் வாழ்வில் உங்களுக்குள் அவர் உலாவி உங்களோட வாசம் பண்ணுவார். உங்கள் குடும்பத்தில் வருகிற எல்லா போராட்டங்களையும் அவர் பொறுப்பெடுத்து நடத்தி உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் யோவான் 2:3 அப்படியாக சொல்கிறது. கல்யாண வீட்டில் ஒரு குறைவு ஏற்பட்ட போது இயேசுவின் தாயார் இயேசுவிடம் சொன்னார்கள். உடனே ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்கி ஒரு அற்புதத்தை செய்தார். உங்கள் குடும்ப வாழ்வில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஏதாவது பிரச்சனையோ போராட்டமோ வியாதியோ நஷ்டமோ ஏற்பட்டால் உடனே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்வில் தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார். இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு பாருங்க, வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்ன உடனே அவைகளை நிறைய நிரப்பினார்கள். கானாவூர் கல்யாண வீட்டிலே பார்த்தீங்கன்னா அவங்க கீழ்ப்படிந்து அப்படியே செய்தார்கள். அந்த தண்ணி ருசியுள்ள திராட்சரசமாக அவர் மாற்றினார். இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பலத்த அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதீங்க, அவருக்கு இடம் கொடுங்கள்.